அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம். அத தொடர்ந்து தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்டுக்கான எக்ஸாம் சீக்கிரமாக வரப்போகுது. அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கனாலே என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலான்ற ஐடியா வரும். உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். இப்போ என்னென்னு இந்த வீடியோ பார்க்கலாம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வன்பொருள் மூவர் தன்பொருள் வரைப்பு அப்படின்னு எதில் சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியத்தில் கூறுறாங்க. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாத்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் யாரை பற்றின செய்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குது. டேஷ் பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. சேலம், கோவை. கொங்கு நாடு என்பது டேஷ் சேரநாடு. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகள் கொங்கு மண்டலமாக விளங்கியது என்பர். கொங்கு மண்டலத்தின் இன்றைய வணிகத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. இங்கு தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோயம்புத்தூர். கோவம்பத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் நெல், கரும்பு, வாழை, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சசாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திண்டுக்கல். திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறதும் திண்டுக்கல் தான். இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்கடி சேலைகள் புகழ்பெற்றவை. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெல், சோளம், வாழைப்பழம், காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல. அடுத்து ஈரோடு. தமிழ்நாட்டிலே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. பரப்பளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரமாக எது இருக்குன்னா ஈரோடு. துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள்லாம் ஈரோட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்து திருப்பூர். இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயங்கலைகள் இம்மாவட்டத்தில் பெருமளவில் சேர்க்கின்றன. நாமக்கல். அடுத்து முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலே எது முதன்மையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான். அடுத்து சேலம். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சேலத்தை தான் சொல்கிறாங்க. ஏற்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து கரூர். கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியாக விளங்கியது. இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்ற பெயரும் உண்டு. கரூருக்கு வஞ்சி மாநகரம்னு ஒரு பெயர் இருக்குது. கிரேக்க அறிஞர் தாலுமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடுகிறார். யாருன்னா தாலுமி. அடுத்து ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடியை முத்து நகரம்னு சொல்லுவோம். சிவகாசியை குட்டி ஜப்பான் சொல்லுவோம். மதுரையை தூங்கா நகரம் சொல்லுவோம். திருவண்ணாமலையை தீப நகரம்னு சொல்லுவோம். இதுதான் இன்றைக்கி தமிழுக்கான ஒரு வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்ரேஷன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.